ஹாய், நான் ஜெயகணேஷ். நான் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் பேச போகிறது இன்சூரன்ஸ்னா என்ன, இன்சூரன்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க அப்போட ரிட்டைர்மெண்ட் எப்படி ஞாபகம் இருக்குல்ல? நீங்க அதை வரைக்கும் அவசரம் ஓடிட்டு ஏன்னு கேட்டா இன்னைக்கு நான் உணர்ந்தமா நான் ஃபேமிலி செலவு ஓடுங்க. நீங்க மட்டும் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா policybazaar.com ஒரு கோடி ரூபாய்க்கான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் மாதத்துக்கு 400 அது ஒரு இன்சூரன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் எப்படி அப்டேட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது நல்லாவே டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம மக்கள் வந்து இன்சூரன்ஸ் போடுறது இல்லை, அவங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து செக்யூர் பண்ணுறது இல்லை. ஏன் பீப்புள்ஸ்க்கு அவ்வளோ போய் சேரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்ந்துருக்கு, பட் அவங்க இன்னுமே எடுக்கல. இதுக்கு ஒரு காமன் ரீசன் தாங்க இருக்கு. எல்லாமே நினைக்கிறது, நானுமே ஒரு காலத்துல நினைச்சுக்கிட்டு இருந்தது ஃப்ராட் அப்படிங்கிறது தான். ஏன் அதை நம்ம வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கரெக்டான பாலிசியை வந்து கரெக்டான ப்ரொசஸ்ட வந்து கொடுக்காதனால காரணங்கள் மட்டும்தான். சில பேர் வந்து லோ ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை ஃப்ராடும்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான பாலிசியை வந்து அவங்களுக்கு சூட்டபிளான ப்ரொசஸ்ட தான் நம்ம வந்து அதை சேல் பண்ணணும். நீங்க வந்து தப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு லாஸை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அதுல வந்து எந்த பெனிஃபிட் இருக்காது, அப்படியே நார்மலா தான் இருக்கும். சரி, ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து மேம்பாடியில இருந்து அப்படியே பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாடியில. அவர் டெய்லி அதே ஒர்க் தான் அவருக்கு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒரு அதிகம். அவர்கிட்ட போய் நம்ம சர்வைவல் பெனிஃபிட் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து கண்டிப்பா அது லாஸ் தான் இருக்கும். சடனாக டெத் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அது லாஸ் தான். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் வந்து ஏதாவது ஒரு பாலிசி பத்தி சொல்லும்போது இன்னும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டான பாலிசி வந்து கரெக்டான ஆள்கிட்ட கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களோட ஏஜ் நீங்க செக் பண்ணணும், உங்களோட வேலை செய்யற இதை செக் பண்ணணும், ஒரு சில கேட்டகரிஸ் இதெல்லாம் செக் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு ஆள்கிட்ட பாலிசியே போடணும். இந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க கரெக்டான பாலிசி வாங்குவீங்க, நல்ல ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இதை பார்க்காம டேரக்டா ஏஜென்ட் உட்காந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சில டைம்ல வந்து மிஸ்லீடிங் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிரும். அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ராடாவே தான் போயிடும். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியா பாலிசி வாங்குறத வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் கிளியர் கட்டா ஒவ்வொரு பாலிசி பத்தி சொல்றேன். நீங்க அதை வச்சு பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வேற யார்கிட்ட வாங்கினாலும் சரி, என்கிட்ட வாங்கினாலும் சரி, கரெக்டா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.